Okay, let's go. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சட்னி தான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் டின்னருக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும் பாருங்களேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டு சட்னி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க, இந்த ரெசிபி வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு வறுத்துக்கோங்க கிறிஸ்பியாக. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சட்னிக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வரமிளகா, அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளியாக போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக ஸ்மாஷ் ஆகிடும் வதக்கும் போதே, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வறுக்கும் போதே கடலையை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக திருவண்ண தேங்காய். நிலக்கடலையும் தேங்காவும் ஏன் போடுறோன்னா அப்போ தான் வந்து சட்னி பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக வரும், இல்லைன்னா சலசலன்னு இருக்கும். அதனால் திக்காக வரணுங்கிறதுக்காக அது ரெண்டையும் நம்ம போடுறோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அது ரெண்டும் சேர்த்தோம்னா. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் ஹிட்டான சட்னி. பணியாரமும் தோசையும் தான் எப்போயுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு பணியாரம் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயுமே வந்து பணியாரமும் தோசையும் எங்கள் வீட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.